அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய அம்மன் அருள் டிவி டீம் சார்பாகவும் பொங்கலம்மன் சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்ப பார்க்கக்கூடிய பலன் நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கெல்லாம் கண்டிப்பா வழி பிறக்க போகுது, இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம வீடியோல பார்க்க போறோம். எல்லா சுபகாரியத்துக்குமே தை மாசத்தை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட தை மாசத்தை தான் பார்க்க போறோம். இதுல விசேஷ காலம் ஒண்ணுமே கிடையாது. 4 விசேஷ காலம் சூப்பரா இருக்கு, பாத்துக்குங்க. தை பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள், இது எப்போதுமே விசேஷ காலம் தான். தை மாசம் 1, 2, 3 இது விசேஷமான காலம். அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்க பார்த்தோம்னா 14ஆம் தேதி வரக்கூடிய தை அமாவாசை, இறந்த முன்னோர்களுக்கான மகாலயபட்ச அமாவாசை. இதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசை. அடுத்து பாத்தீங்கன்னா தைப்பூசம், தை மாசம் 29ஆம் தேதி. எல்லாமே தமிழ் தேதிக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. தை மாசம் 29ஆம் தேதி அந்த தைப்பூசம் வருது. முருகபெருமானுக்கு உகந்த காலகட்டமாக இந்த தைப்பூச திருவிழா எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையும் கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா தைப்பூச திருவிழா. தமிழருடைய திருவிழா, தமிழ் கடவுளான முருகபெருமான திருவிழா. இதுலயும் கலந்துக்கங்க. அனைவருக்குமே இந்த வீடியோ கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இந்த தை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குறதுன்னு பார்ப்போம். பொதுவா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர், அதாவது அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக மறுபடியும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய 3வது ராசி மிதுன ராசி. இதுலயுமே பாருங்க, மிதுன ராசிக்காரங்க நல்ல ஒரு புத்திசாலியான குணம் மிதுன ராசி என்பவர்கிட்ட இருக்கும். அறிவு ஆற்றல், இவங்கள மாதிரி யாரும் அறிவா சிந்திக்க முடியாது. ஒரு விஷயத்த பலவாட்டி எல்லாம் யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி. பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய குணமும் மிதுன ராசி என்பவர்கிட்ட இருக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரை யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பலன் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணமும் மிதுன ராசி கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன், தை பிறந்தா வழி பிறக்கும். உங்களுக்கு வழி பிறக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. மிதுன ராசியை பொறுத்தவரை இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையை அமையணும். அதான் எங்களுடைய அம்மன் அருள் டிவியுடைய சேனலுடைய நோக்கமே. எல்லாமே இனிமே உங்களுக்கு எல்லாம் ஒரு அனுகூலமா அமையணும். ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க மிதுன ராசி என்பவர்கள். எனக்கு அதில் அதிகமாக ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த மிதுன ராசிக்கு இந்த தை மாசம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு. இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்யறோம் அப்போ, உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 4ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது கன்னி ராசியில 7ஆம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது தனுசு ராசியில 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. மகரத்துல 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. கும்பராசியில 10ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ஒரு சில 12ஆம் தேதி, அதாவது 12ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இல்ல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு வர்றாரு. அதாவது 8ஆம் தேதி, அதாவது தை மாசம் 8ஆம் தேதி பயிற்சியாகி உங்க ராசிக்கு வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி, தை மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவானோட சேர்ந்து இணைகிறாரு அந்த புதன் பகவான் 8ஆம் இடத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்துல இந்த சுக்கிர பகவான் தை மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இணைகிறார். இதான் கிரகத்துடைய அமைப்பு. இதனால் வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க கிரகத்தை வச்சு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல புதன், இதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல புதன் இருந்தார். இப்ப 7ஆம் பாவத்துக்கு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் எங்க போயிருந்தாருன்னா 6ஆம் பாவத்துல இருக்கும்போது எதிரி பகை பிரச்சனைல போயிருந்தாரு. ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், உத்தியோகத்துல பிரச்சனைகள், ஒரு வழக்கு பிரச்சனைகள், ஒரு மனக்குழப்பங்கள், படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தடை தாமதங்கள், இது மாதிரி அமையக்கூடிய அமைப்புலாம் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கலாம். அது இல்லாம வருமான பொருளாதாரம் கொஞ்சம் இழப்புகளை சந்திக்கிறாப்புல ஒரு அமைப்பு வந்திருக்கலாம். மிதுன ராசியை பொறுத்தவரை வருமான இழப்புகள்
கண்டிப்பாக 100% இருந்திருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் இருந்தா இருக்காது. உங்க பேச்சால ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு, ஒரு அவச்சொல்லு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத தன்மைகள், மனைவிக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள், இல்ல கணவனுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள், இது மாதிரி தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இருந்திருக்கும். மிதுனத்தை பொறுத்தவரை தொழில் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயமும் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு சில பேருக்கு ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கலாம். இல்ல மாமனார் மாமியார் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் ஒரு மந்தமான தன்மையை பார்க்கக்கூடிய அமைப்புகள், நிறைய விரைய செலவுகள் குடும்ப ரீதியில, இது எல்லாமே சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி. இனிமேல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த காலகட்டம் உங்களுக்கு பலமான ஒரு அமைப்பு இருக்குது. திடீர் யோகங்கள் நிறைய பேருக்கு மிதுன ராசிக்கு வரக்கூடிய அமைப்பும் இருக்குது இந்த தை மாசத்துல. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து 11ஆம் தேதி வரை உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார். இதனால ஒரு மிகப்பெரிய யோகம் இருக்கும். இதை விட இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, லாபஸ்தான் அதிபதி 11ஆம் வீட்டு உங்க ராசிக்கு வராது. 8ஆம் தேதி உங்க ராசிக்கு வந்துருவாரு. அதுவும் புனர்பூஷணத்துல தான் அவர் பயிற்சியாகி வர்றாரு. 6க்கும் 11க்குடைய ராசிக்கு வரும்போது எதிரியா கடனா பிரச்சனையா வழக்கா இது மாதிரி காட்டும். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு செவ்வாய் யோகமா இருந்துட்டால் இப்ப நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வேலைகள் 8ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பை பார்க்கக்கூடிய அமைப்பு வரலாம். நிறைய பேருக்கு மிதுன ராசியை பொறுத்தவரை என்ன வரலாம், நிரந்தரமான வேலைகள். ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு வேலைக்கு, மேல போலாலும் ப்ரொமோஷனுக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்றேன், அந்த வேலை கிடைக்குமானா இப்ப 11 யார் 11க்கும் 6க்கும் செவ்வாய் பகவான் வர்றதுனால வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க இல்ல வேற இடத்துல வேலை பார்க்குறவங்க இங்க வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் பாருங்க வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷன் அடையக்கூடிய அமைப்பு மிதுன ராசியை பொறுத்தவரை பர்ஃபெக்டா 100% கிரக அமைப்பு வேலை செய்யும். இதுல எந்த ஒரு தடையுமே மிதுன ராசிக்கு சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை. இந்த கிரகத்தை வச்சு பார்க்கும்பொழுது நல்லா சப்போர்ட்டா இருக்கு, பார்த்துக்குங்க. ஆனா ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணக்கூடிய நேரம் வரலாம். வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள் வரலாம். அது வெளிநாடா இருந்தாலும் சரி, வெளியூரா இருந்தாலும் சரி, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி கூட போகக்கூடிய அமைப்பும் ஒரு சில பேருக்கு வரலாம். அதுக்கான வேலைகள் எல்லாமே இந்த தை மாசம் பிறந்த உடனே நடக்க ஆரம்பிச்சிடும். 11ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு இடம் மாற்றம் உங்களுக்கு வரலாம். வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், ஒரு சுப செலவு நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு வரலாம். இல்லைன்னா உங்களுடைய தாய் தந்தை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு விரைய செலவை காட்டிடும். இப்ப என்ன பண்ணணும், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, இது மாதிரி ஒரு விரைய செலவு சுப செலவா நம்ம பண்ணிக்கக்கூடிய அமைப்பு அந்த பிளான்ல ஆல்ரெடி இருப்பீங்க, பண்ணிக்குங்க. இடத்துல காசை போடுங்க, பூமியில காசை போடுங்க, ஒரு வீடை கட்டுங்க, ஒரு வண்டியை வாங்குங்க, ஒரு வாகனத்தை வாங்குங்க, இல்ல வண்டி வாகனத்துக்கு ஏதாவது செலவு பண்ணுங்க. இது மாதிரின அமைப்பு நிறைய அமைப்பு மிதுனத்தை பொறுத்தவரை வரக்கூடிய தருணம் இந்த காலகட்டம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றேன். அதுக்கான அமைப்புகள் கண்டிப்பா வரும். அதே மாதிரி இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் வந்துடும். 11ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சூரிய பகவானை போயிட்டு இந்த புதன் பகவான் தொடும் பொழுது உங்களுடைய வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு சாதகமா வரக்கூடிய அமைப்பு வரலாம். அது எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருந்தாலும் சரி, அரசாங்கம் மூலமாக உங்க பக்கம் தீர்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் அந்த கிரகத்தை வச்சு பார்க்கும் பொழுது. திருமண பேச்சுகள், நிறைய பேர் திருமணம் நடக்கல, நிறைய பேர் திருமண தடை தான் ரொம்ப இருக்குது மிதுன ராசி எடுத்தாலே கம்ப்ளைண்ட். ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே மிதுன ராசி, அதனால சொல்றேன். திருமண தடையும் தொழில் தடையும் ரெண்டுமே கொஞ்சம் பொருளாதார தடையும் ரொம்ப அப்படியே டவுனா இருக்கு மிதுனத்தை பொறுத்தவரை. இது எல்லாமே கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா மாறக்கூடிய அமைப்பு வருது. திருமண பேச்சுகள் இப்ப தை மாசத்துல நிறைய பேர் பேசி பிக்ஸ் பண்ணுவாங்க, காதல் திருமணமா இல்ல இரண்டாவது திருமணம் ரெண்டுமே கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா பஞ்சமாதிபதியான 5ஆம் வீட்டு சுக்கிர பகவான் சனி பகவானை சேர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இங்க ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் வரக்கூடிய அமைப்பு வரலாம். அதாவது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு அப்ப காதல் திருமணம், திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும். எப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்ல கோர்ட்டு கேஸா தான் உங்க பக்கம் சாதகமா வரலாம். உடம்பு சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துச்சு, நீர் தொந்தரவு, வயிறு சார்ந்த தொந்தரவு, கால் வலி, உடம்பு வலி, இது மாதிரி நிறைய விஷயம் இருந்திருக்கும், இனிமே இருக்காது. நல்ல ஒரு உடம்பு ஆரோக்கியம் நல்லா வரக்கூடிய அமைப்பு வரலாம். அரசாங்கத்துக்கு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருக்குமே எக்ஸாம் எழுதுங்க. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு வரக்கூடிய அமைப்பு இந்த கிரகத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா சாதகமா அமைவது. அதாவது தை மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவானுக்கு சூரிய பகவானை தொடுறதுனால் அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், இது எல்லாமே சாதகமா வரக்கூடிய காலகட்டம்
இந்த மிதன ராசிக்கு சூப்பரா இருக்கு, பாத்துக்குங்க. கிரக அமைப்பு நல்லா இருக்குது. கிரகத்துடைய தொடர்பு, அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலங்கள், அரசியல்வாதிகள், இவங்க எல்லாத்துக்குமே டைமிங் ஒரு நல்லா இருக்கும். திடீர்னு ஒரு யோகம் வரலாம், எது சம்பந்தமான வரலாம், திடீர் யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு வரலாம். கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. எல்லா விஷயத்திலையும் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கலாம், கடன் பிரச்சனை வரலாம், இது மட்டும் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தோன்னா எழுத்து படிப்பு கல்வித்துறை எல்லாமே பாதிக்காது. படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே, சில பேருக்கு வெளிநாட்டுல வெளியூர்ல கூட வேலை கிடைக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அரசாங்க வேலை கொஞ்சம் தூரத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு வரலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வி சூப்பரான ஒரு அழகாக அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா 100% உண்டு. அதாவது இந்த மிதன ராசியை பொறுத்தவரை. அடுத்து பாருங்க, சொந்தமா தொழில் பண்ணணுமா வேண்டாமானா நிறைய பேர் ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்தியை பாருங்க. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி பஞ்சமாதிபதி சனி பகவானோட சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப ஜாதகத்தை தை மாசம் தசாபதி நல்லா இருந்தா தொழில் சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலமா வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெருங்கொண்ட பணம் கொடுக்கல் வாங்குறது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க. மற்றபடி கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட்ஸ் துறையில உள்ளவங்க, இந்த துறை எல்லாமே சூப்பரா இயங்கக்கூடிய அமைப்பு அழகாக இருக்கு இந்த மிதன ராசியை பொறுத்தவரை. அதே மாதிரி வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா வரக்கூடிய அமைப்பு இருக்கு. லாட்ரி யோகங்கள், திடீர் யோகங்கள், நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் உங்களுக்கு திடீர் யோகம் வரும்னு ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா. ஏன்னா 8ஆம் இடத்துல புதன் போனா வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்க லாட்ரி யோகம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா விழுவக்கூடிய அமைப்பு வரலாம். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு நிறைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த யோகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குது. அப்ப டைமிங் எல்லாமே பக்கவா இருக்கு, பாத்துக்குங்க. நீங்க செயல்பாடு பண்ணுங்க, எல்லாமே வெற்றியா வரக்கூடிய அமைப்பு வரலாம். இரும்பு சார்ந்த துறை, நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை, மருத்துவத்துறை, காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு டைமிங் பக்கவா இருக்குது. இப்ப நட்சத்திர படம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம், 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க. தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம எல்லா விஷயத்திலையும் முயற்சி பண்ணக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமே நீங்க தைரியமா எல்லா விஷயத்திலையும் பயணிங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க. ஏன்னா செவ்வாய் நீசமா இருக்கும்போது மிருகசீரத்துல பிறந்தவங்க மிதன ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. வருமானத்தை பொருளாதாரத்துக்கு, கொஞ்சம் குடும்பத்துல ஒரு விரைய செலவு, சகோதர சகோதர ஒரு பிரச்சனைகள், நண்பர்கள்ட்ட பிரச்சனைகள், கொஞ்சம் இது மாதிரி வேலை உத்தியோகத்துல தடைகள் எல்லாமே இருந்துச்சு. இனிமே இருக்காது. ஏன்னா உங்க ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் வர்றதுனால ஒரு இடமாற்றம் வரலாம், வேலை உத்தியோகம் மாற்றம் வரலாம், தொழில் மாற்றம் வரலாம், படிப்பு கல்வி நல்லா வரக்கூடிய அமைப்பு வரலாம். காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க, மருத்துவத்துறை, அதாவது இந்த கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மிருகசீரத்துல இருப்பீங்க. இது எல்லாமே நல்லா இயங்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு, பாத்துங்க. இந்த மிருகசீரத்துல பிறந்தவங்க இனிமே தான் உங்களுடைய நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதையுமே பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க. பிரம்மாண்டமா சிந்திக்கிற குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நிறைய கற்பனை திறன் அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த திங்க் பண்ணா அந்த வேலையை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க. ஒரு டேலண்டான குணம் இருக்கும். இவங்களுக்கு பிறந்த இந்த இடத்துல பாருங்க, இந்த டைம்ல பாருங்க சூப்பரா இருக்கு. திருவாதிரையில பிறந்தவங்கலாம் நல்ல டைமிங் இருக்கு. ஏன்னா ராகு பகவான் பாருங்க சனி பகவானுடைய கால்களை போறாரு. இந்த சுக்கிர பகவானை சேர்த்து இணைச்சு இருக்கிறதுனால வீட்டுல குழந்தைகள், சுபகாரியங்கள், சுப செலவுகள், பூர்வீக சொத்துகள், லாபங்கள், ப்ரொமோஷன்கள், இது மாதிரி நிறைய ஒரு அமைப்பு இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு, டைம் இருக்கு. ஏன்னா ராகு பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போறாரு. அந்த சனி சுக்கிரன் இணையதுனால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், சுப செலவுகள், குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள், படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகங்கள், இதெல்லாம் நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பு வரலாம். ஆனா ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டைமிங் சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுலயுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவங்களுக்கு பாருங்க இந்த குரு வக்கரமானதுனால நிறைய ஒரு பிரச்சனை, போட்டி, போராட்டம், தடை, அவமானம், இது மாதிரி நிறைய விஷயத்த சந்திச்சுட்டே இருக்காங்க. எதுவுமே நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கல. இனிமே பார்ப்பாங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூருக்கு போறது, படிப்புகளில் ஒரு மாற்றத்தை பார்க்கறது, தொழில ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள், ஒரு செலவை குறைக்கக்கூடிய அமைப்புகள், அரசாங்க தொடர்பு, அரசு மூலம் அனுகூலம், வட்டி தொழில், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பணம் சம்பந்தப்பட்ட ஈடுபாடு நபர்கள், இது எல்லாத்துக்குமே பாருங்க நல்ல ஒரு டைமிங் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு நேரம். இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குற வரக்கூடிய தை மாத பலன் மிதன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.